welcome back. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேர் growth challengeல day 2. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேர் மாஸ்க் எதுவும் போட போறது இல்ல. இன்னைக்கு ஹேர் கேர் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஹேர் ரீக்ரோத் ரெசிபி. ஓகேங்களா? நாம எந்த அளவுக்கு ஹேர்ல மேல நம்ம பூசுறோமோ அந்த அளவுக்கு நம்ம இன்டேக் எடுத்துக்கிட்டா மட்டும் தான் நமக்கு வந்து ஹேர் growth ஆகும். அதுக்கு நாம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேல என்ன ரெசிபி எடுத்துக்க போறோம்னு வாங்க பார்த்தலாம். இந்த 7 பொருட்கள் தான் நம்மளோட ஹேர் ரீக்ரோத்துக்கு தேவையான பொருட்கள். வாங்க என்னன்னு பார்த்துடுவோம். இந்த 7 பொருட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பம்ப்கின் சீட். இது வந்து பூசணி விதை ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீட். இது வந்து சூரியகாந்தி விதை, அதுல இருந்து வர ஒரு விதை. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் சீட்ஸ், நம்ம தர்பூசணி பழத்துல இருந்து வரும் இல்லையா அந்த விதை. நாலாவது வந்து பாத்தீங்கன்னா கருப்பு எள்ளு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது பிளாக் சீட், ஆளி விதை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை எள்ளு, இது எடுத்து வச்சிருக்கேன். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா குக்கும்பர் சீட், வெள்ளரி விதை. இந்த 7 விதைகளை தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரெசிபியை செஞ்சு நம்ம பண்ண போறோம். இந்த 7 விதையிலையும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துட்டு இதை நீங்க ரெசிபியா மேக் பண்றதுக்கு முன்னாடி இது ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும்னா, நம்ம சீட்ஸா போட்டு ஒரு மிஷின்ல இருந்து தான் அது வெளியே வரும். அப்பயே அதை வாஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது வந்து உலர்றதுக்காக அது வந்து காய வச்சிருப்பாங்க. அப்பயே ஒரு திடல்ல தான் காய வச்சிருப்பாங்க. அதனால இதை ஒரு டைம் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். இதுல எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். வாஷ் பண்ணிட்டு இதை வந்து அதில் ஆட் பண்ணுங்க. ஓகே, இங்க பாருங்க, நான் இப்போ ஒரு பவுல்ல வந்து தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியில நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். இந்த தண்ணி என்ன கலர்ல இருக்குன்னு இப்ப நீங்க பாத்துக்கோங்க. இதை நான் ஆட் பண்ணி வாஷ் பண்ணும்போது அது எந்த கலர்ல வருதுன்னு நீங்களே பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துட்டு எல்லா சீட்ஸையும் இதுல நம்ம சேர்த்துக்க போறோம். இதை சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணுங்க. இதை நீங்க வாஷ் பண்ணி வடிகட்டும் போது இது வந்து அப்படியே வடிகட்டினீங்கன்னா இது சீட்ஸ் எல்லாம் குட்டி குட்டியா இருக்கறனால உங்களுக்கு கீழே போயிடும். அதனால ஒரு வடிகட்டி எடுத்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ்ல இருக்கிற அழுக்கெல்லாம் உங்களுக்கு போய் சுத்தமா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்களேன், இந்த தண்ணியோட கலர் அப்படியே yellowish கலர்ல, அந்த அழுக்கு தண்ணி எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த கலருக்கு மாறி இருக்கும். இது ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் இது வந்து ஒயிட் கலர் வாட்டர்ல உங்களுக்கு வரும். இப்போ நான் இது ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணி உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். இங்க பாருங்க, நான் சீட்ஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். வாங்க இதை மேக் பண்ணிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெறுமனையே நல்லா ரோஸ்ட் பண்ணி வறுத்துட்டு நீங்க அப்படியே சாப்பிடலாம், அல்லது கொஞ்சமா நெய் விட்டு இதை நீங்க வறுத்து எடுத்துக்கலாம். இல்லையா நீங்க வெறுமனையே கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துட்டு நீங்க அதுவே இன்டேக் நீங்க எடுத்துட்டு வரலாம். இதை நீங்க ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வாங்க. நீங்க அளவுக்கு அதிகமாகவும் எடுத்துப்பீங்க. அந்த வெளியில வாங்குற ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லாவே அவாய்ட் பண்ணுங்க. இது ரொம்ப ஃபீலிங்காகவும் இருக்கும். இது ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு இப்போ பார்த்துருவோம். இது மாதிரி ஒரு குட்டி பேன் எடுத்துக்கோங்க. அடுப்பு பத்த வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க சீட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும். அடுப்பை பத்த வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சீட்ஸ் எல்லாம் இதில் கொட்டிக்க போகிறோம். கொட்டி கிளற போகிறோம். இப்போ நம்ம சீட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இப்படி கிளறி விட்டுட்டே இருக்க போகிறோம். நல்லா கிளறி விடுங்க. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்க்கடலை வறுக்கும் போது அது வறுத்து வரும் இல்லையா, அது மாதிரி இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் ஆகி வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், சீட்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில், ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறி இருக்கிறது உங்களுக்கே தெரியும். அதுவும் இல்லாத சீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்திருக்கும். இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துக்கோங்க. இதை நான் நெய் சேர்த்துக்க போகிறேன். வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய் பிடிக்காது, எனக்கு நெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெய் சேர்த்துக்க வேண்டாம். இது வெறுமனையே சாப்பிடுங்க. அவ்வளோதான். இதை வந்து நம்ம இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்க போகிறோம். இதுலேயே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வேணும்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பிளாக் சால்ட்டோ சேர்த்துக்கலாம், அல்லது நார்மல் உப்பு ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. நான் உப்பு எடுத்துக்க மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு டேஸ்ட்டுக்காக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி ஒரு குட்டி பவுலில் மாற்றி வச்சுட்டு உங்களுக்கு எப்போல்லாம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அல்லது நீங்கள் சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்களோ அப்போது ஒரு ஸ்பூன் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. இதில் மொத்தமாகவே ஒரு 5 ஸ்பூன் கிட்ட தான் இருக்கும்.
இது நீங்கள் டெய்லி எடுத்துகிட்டு வாங்க, அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அவ்வளவுதான் guys, ஜஸ்ட் ஒரு 5 minutes நம்மளோட ஹேர் க்ரோத் ரெசிபி, அதாவது சீட்ஸ் வச்சு நம்ம மேக் பண்ண ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இதை நீங்கள் சாப்பிட்டு வாங்க, உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்லை உங்கள் ஸ்கின்னுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களோட ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்காக தெரியும். அந்த பிளாக் டாட்ஸு, அது மாதிரி இந்த பிளாக் ஸ்பாட்ஸு, அது மாதிரி எந்த ஒரு இது இருந்தாலும் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகி உங்களோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னா அழகாக தெரியும். இதை மறக்காமல் டெய்லியும் உங்களோட ரெசிபியில் எடுத்துக்கோங்க. ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கோங்க. எப்போ இந்த டைமில் தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு எதுவும் இல்லை, நீங்கள் எந்த டைமில் வேணாலும் இதை எடுத்துக்கோங்க. ஹாய் கைஸ், நம்ம சீட்ஸ் வச்சு மேக் பண்ண ஹேர் க்ரோத் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். இது டெய்லியும் உங்கள் லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் சேர்த்துட்டு வாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நொறுக்கு தீனியெல்லாம் சாப்பிடுவீங்களா, அது மாதிரி ஸ்க்ரன்ச்சியாக இருக்கும். கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு பாருங்கள். இருக்கு கைஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீட்ஸ்ல ஒவ்வொரு சைஸ்ல இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிபடும் போது அந்த நொறுக்குன்னு ஒரு சவுண்ட் வரும். அது ரொம்ப நல்லா இருக்கும். இது டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிடுங்க. இது இந்த டைம் தான் சாப்பிடணும் இல்லை, எப்ப வேணா நீங்க சாப்பிடலாம். காலைல எடுத்துக்கோங்க, நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது சாப்பிடுங்க, இல்ல லஞ்ச் பிரேக்கு, அது மாதிரி என்னென்ன பிரேக் கிடைக்குதோ எல்லாத்துலயும் இதை எடுத்துக்க மறந்துடாதீங்க. ஆனா டெய்லி இதை சேர்த்துட்டு வாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா ஹேர் கேருக்கு மட்டும் தான் நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஹேர் நல்லா க்ரோத் ஆகும், ஸ்கின் ரொம்ப க்ளோ ஆகும். உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தா கூட அதுவும் ரெடியூஸ் ஆகும். இதை மறக்காம உங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல சேர்த்துக்க மறந்துடாதீங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஹேர் கேர், ஸ்கின் கேர், ஹெல்த்தி ரெசிபிஸ் வேணும்னா அபீஸ் நேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதை உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதை ட்ரை பண்ண சொல்லுங்க. நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க. இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு உடனுக்குடனே வீடியோ வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என்னோட இணைஞ்சிருங்க. தேங்க்யூ, பாய்.